அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றி நிறைந்த நல்வாழ்த்துகள். இன்று மீண்டும் நாம் செய்யுள் எண் 6 நடமாடுகிறோம். 2ஆம் கருத்தினை இன்று ஆய்ந்து பார்க்கிறோம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறி பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று அந்த 2ஆம் கருத்து பேணார் திறன் வேறு கூறீர் பொறையும். அதாவது தன்னை விரும்பாத ஒருவர் அல்லது தன்னை வெறுக்கிற ஒருவர் அல்லது நம் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ளாதவர் அல்லது அந்த முன்னேற்றத்தை எப்படியா தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறவர், சூழ்ச்சி செய்கிறவர், வெறுக்கிறவர், அப்படிப்பட்ட ஒருவர் நம்முடைய இயல்பான பாராட்டப்படக்கூடிய திறன் உள்ள அந்த செயல்களை மறுத்து மறைத்து கூறினாலும் அல்லது அதை வெளிப்படுத்தாமல் அப்படியே எதிர்வகையாக சொன்னாலும் இங்கு அந்த பாராட்டுக்குரியவர் என்ன செய்ய வேண்டுமாம்? பொறை, பொறுமை, பொறுத்து கொள்ளுதல், அவ்வளவுதான். ஆக அவர் இந்த நம்முடைய சிறப்பு திறனை மறைத்து விட்டார் என்பதற்காக, சொல்லாமல் போய்விட்டார் என்பதற்காக இந்த திறன் நம்மில் குறைந்து விடாது. அது அப்படியே நிற்கும் அல்லது வளரவும் செய்யும். ஆனால் இந்த பொறுமையை இழந்து நிற்கின்ற பொழுது பாராட்டுதற்குரிய மற்ற கூறுகளை நாம் கொண்டிருந்தாலும் அந்த பாராட்டு பொருள் இல்லாமல் போய்விடும். எனவே இங்கு ஏற்கனவே நாம் இறைமொழிகளிலே பார்க்கிறோமே, தீமையை நன்மையால் வெல்க. நன்மையை தீமையால் வெல்ல வேண்டும் என்பதல்ல, தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும், தீமையை தீமையால் அல்ல. அதை போன்றுதான் இங்கு பொறாமையை பொறுமையால் வெல்க, பொறுத்து கொள்ளுதலால் வெல்க. அதான் அன்பின் 16 கூறுகள் என்று பவுல் குறிப்பிடுவார். 1 கொரிந்தியர் 13ஆம் அலகிலே அவர் பதிவு செய்வார். அந்த அன்பின் 16 கூறுகளில் முதலாவதாக அவர் வைப்பது என்னவென்றால், அன்பு பொறுமை உள்ளது. அதன் பிறகுதான் நன்மை செய்யும் என்றெல்லாம் வரிசையாக வருகிறது. ஆக பொறுமை, பொறுமை இந்த உலகத்தில் இந்த பொறுமை இங்கு அடிப்படையான தேவைகளில் ஒன்று. அதான் நான் புத்தகாலநிலை திருக்கல்யாண மாதா திருத்தலத்திலே அங்கு பணியாற்றிய நேரத்தில் இந்த ஒரு முழக்கத்தை முன்வைத்து அங்கு இயங்கினோம். பொறுமையே புதுமைக்கு அடித்தளம். இங்கு எவராது புதுமை நாடி வந்திருக்கிறார் என்றால் அவர் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை இங்கு அசனம் வைத்தலோ அல்லது நேர்ச்சை செய்தலோ அல்லது மணிக்கணக்காக மன்றாடுதலோ அல்லது சப்பரத்துக்கு பின்னால் போவதோ அதெல்லாம் பிறகுதான், அதெல்லாம் அடையாளங்கள் தான். ஆனால் பொறுமை, பொறுமை அது புதுமையை விளைவிக்கும். ஆக அந்த பொறுமைகளிலும் தலை சிறந்த ஒன்று என்னவென்றால், பாருங்க இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு திறமையாக இருக்கிற என்னை அவர் ஏற்பிசைவு செய்து சொல்ல மாட்டாரே, சொல்வதில்லையே, ஏன் என்று வெகுண்டெழ தேவையில்லை. நான் இவரை பெற்றெடுத்த தாய் 10 மாதம் நான் என் வயிற்றில் சுமந்திருந்தேன், ஆனால் நான் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறானே என் மகன் என்று அன்னை மரியா கானா ஊரிலே வெகுண்டெழுந்திருந்தால் அங்கு இயேசு செய்திருக்க வேண்டிய அந்த முதல் புதுமை நடைபெற்றிருக்கார். அங்கு கானாவூரில் நடந்த புதுமையே அதற்கான அடித்தளம் அன்னை மரியாவின் பொறுமைதான், பொறுமைதான். அந்த பொறுமையின் விளைவாக புதுமை நடக்கிறது. அதன் விளைவாக அங்கு இடஒதுக்கீட்டு புதுமை நடக்கிறது. எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், காலங்காலமாக இந்த உண்மையான உணவு மறுக்கப்பட்டவர்கள், அன்று அவர்களுக்கு சிறந்த உயர்தர உணவு கொடுக்கப்படும். அதான் இடஒதுக்கீட்டு சமத்துவம். அதை அன்னை மரியா அங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு கையாளுகின்ற உத்தி, கருவி அது பொறுமை, பொறுமை, பொறுமை. இந்த பொறுமையும் இந்த பொறுத்து கொள்ளுதலும் இங்கு எவரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மீச்சிறப்பான மாந்தர்கள். அத்தகைய மக்களால் இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு எந்த இழப்பும் அல்ல, மாறாக அது உயர்வு தன்மை. இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சொல், அதாவது மன்னிப்பு. ஒரு திரைப்படத்தில் வரும் ஒரு நடிகர் சொல்வார், மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரு சொல். அது தமிழே கிடையாது, தமிழ் சொல் அல்ல. தமிழ் என்பது என்ன? பொறுத்து கொள்ளுதல். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். எனவே மன்னிப்பு மன்னிப்பு என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை, பொறுத்து கொள்ளுதல், பொறுத்தருள்க என்று நாம் சொல்லலாம். மன்னிச்சிடுங்க என்பது போலாக பொறுத்தருள்க, பொறுத்து கொள்ளுதல், பொறுமை கொள்ளுதல், இவை எல்லாமே அந்த வேர் சொல்லில் வருகிற சொல். ஆக இன்று இந்த ஒரு உறுதிப்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்வோம். எப்பொழுதுமே
நாம் பணிவாக இருப்போம். பாராட்டுவதற்குரிய நிலை நமக்கு இருந்தாலும் அதை எவரும் சொல்லவில்லை என்றாலும் தாழ்வில்லை. ஆனால் நாம் அடுத்தவர் பாராட்டுக்குரியவராக இருந்தால் அங்கு எந்த வகையிலும் பொறாமை கொள்ளாமல் அவரை உயர்வாக பேசும், உண்மையை சொல்லும், பாராட்டி மகிழ்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.